மனிதர்கள் பொதுவாகவே சப்கான்ஷியஸாவோ அன்கான்ஷியஸாவோ இல்லை கான்ஷியஸாவோ நிறைய விஷயங்களை யோசிக்காமலோ இல்லை உணராமலோ பேசிடுவாங்க அப்படின்றத நம்ம அப்சர்வேஷனில் பார்த்துருப்போம். அது மாதிரி அன்கான்ஷியஸாக அப்போ எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அன்கான்ஷியஸ் இந்த சென்ஸில் சைக்கலாஜிக்கல் சென்ஸில் இட்டுன்னு சொல்லக்கூடிய அன்கான்ஷியஸ். அதாவது அவர்களுடைய அவேர்னஸ்க்கு அறியாமலேயே அது உள்ளே போய் இட்டில் ஓஷன் பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்கான்ஷியஸும் அப்படி தான் கிட்டத்தட்ட. ஆனால் அது மிடில் லேயர் மிடில் லேயரில் இருக்கும். அது எப்போ வேணால் எடுத்து பேசிடலாம். அதை எடுத்து அதை ரிகலெக்ட் பண்ணி பேசிடலாம். கான்ஷியஸாக இருக்கிறது நம்ம யோசிச்சு அப்சர்வேஷனலாக பேசுறது, கான்ஷியஸாகவே இன்டென்ஷனலாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. அதுலேயே மனிதர்கள் யோசிக்காமல் பேசுறது நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி உதாரணம் சொல்லப்போனால் சொன்ன மாதிரி இட் அல்லது அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ் அப்படிங்கும்போது கான்ஷியஸ் லெவலில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு தான் பேசணும். அப்போது அவங்க மனிதர்கள் பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க யாருன்னா உணராமல் இந்த யோசிக்காமல் பேசுகிறவங்க தான் அவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் உதாரணங்கள் சொல்லுவோம். அதாவது யோசிக்கிறவங்க, பகுத்தறிகிறவங்க யோசித்து தான் பேசுவாங்க. பேசுவதற்கு முன்பாக பேசிட்டு யோசிக்கிறது அது அவ்வளவு ஹெல்த்தியான ஹேபிட் கிடையாது. அப்போது யோசிச்சுட்டு பேசணும். அப்படிங்கும்போது பொதுவாக யோசிக்காமல் பேசுகிற விஷயங்களில் இல்லை அவங்க உடன்பாடு உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். ஆனால் அதை செயல்படுத்த எஃபர்ட் போடாதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களும் நாம் பார்ப்போம். உதாரணங்களில் பார்த்தீங்கன்னா, கொசு கடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. கொசு கடிக்காது, கொசு குத்தும். கொசு எப்படி கடிக்கும்? ப்ரொபாசிஸில் அந்த நீடில் குத்தும். அப்போ கொசு குத்துதுன்னு தான் சொல்லணும், கடிக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ இது எல்லாமே அடுத்தவங்க சொல்லி காப்பி பண்ணி பேசின விஷயங்களில் இதெல்லாம் யோசிக்காமல் பேசின விஷயங்கள் இதுவும் ஒன்று. கொசு கடிக்குன்னு சொல்கிறது, ஆனால் குத்தும். அதுதான் ஃபேக்சுவலாக சொல்லக்கூடிய கொசு குத்துன்னு தான் சொல்லணும். அப்போது ஒரு டேர்னிங் பாயிண்டில் ஒரு ரோடு திரும்பும்போது ஹார்ன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருமே பொதுவாக சொல்கிறது. ஆனால் எத்தனை பேர் ஹார்ன் அடிக்கிறாங்க நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள். அது மிடில் ஏஜு, யங்ஸ்டர்ஸு, வயசானவங்க எல்லாம், அடல்ட்ஸு, ஓல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹார்ன் அடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, அன்கான்ஷியஸாவோ சப்கான்ஷியஸாவோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. ஆனால் அதை ஒபீடியன்ஸுங்கிற லெவலுக்கு அவங்க வரமாட்டாங்க. அந்த எஃபர்ட் போட்டு அடிக்கணும், அதை ஹார்ன் அடித்தாதான் அடுத்தவங்களுக்கும் சேஃப்டி, அவங்களுக்கும் சேஃப்டிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் வருவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அந்த வளைவுகள் ரோட்ஸில், மெயின் ரோட்ஸில் ஈவன். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிறத வச்சுட்டு அதை யோசிக்காமல், அதில் திருப்தி அடையாமல், எதையாவது யோசிச்சுட்டு அதை திருப்தி அடையாமல் இருப்பாங்க. உதாரணத்துக்கு டைம் ட்ராவல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காலங்காலமாக இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. டைம் ட்ராவல் பண்ண முடியுமா, பண்ண முடியும். இமேஜினிங்னு ஒரு இமேஜினேட்டிவ் பவர் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை ரீஇமேஜின் பண்ணால் நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? கற்பனைன்றது நம்ம எப்போ வாழ்ந்த ஒரு மூமெண்ட்டை திரும்ப நான் குட் சைட் ஆஃப் மூமெண்ட் சொல்கிறேன், குட் மூமெண்ட் சொல்கிறேன். அப்போ எப்போ வாழ்ந்த நிகழ்வை மூமெண்ட்டை நம்ம திரும்பி ரீலீவ் பண்ணணும், ரீஇமேஜின் பண்ணணும். அப்படின்னா அதை திருப்பி நம்ம இமேஜின் பண்ணாலே போதும், ரீஇமேஜின் பண்ணாலே போதும். அது நம்ம அதை திருப்பி நம்ம மலரும் நினைவுகளாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அதை ஆல்மோஸ்ட் அதை மறுபடியும் வாழ்கிற மாதிரி கூட அது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு டைம் ட்ராவலை இமேஜினேட்டிவ் பவரில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை யோசிக்காமல் இன்னும் டைம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு இன்னமும் அதை எங்கேயாவது பேசிக்கிட்டு, அதை தியரட்டிக்கலாக ஒரு நிறைய விஷயங்களை சாத்தியமில்லாத விஷயங்களை எழுதிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற லெவல் ஏன் அதிகமாக உண்டாகுதுங்கிறது நிறைய பேர் புரியாமல் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஏதாவது ஒரு ரோட்டில் போகிறோம், நம்ம மேலே தப்பு இருக்காது, அடுத்தவங்க மேலே தான் தப்பு இருக்குது. அது நம்மளை ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அவங்க சரியாக ஓட்ட மாட்டாங்க, இடிக்கிற மாதிரி போயிருப்பாங்க, தாண்டி போயிருப்பாங்க. நம்மளை அது நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னடா இப்படி ஓட்டுறாங்களே அப்படி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அநேக ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு உதாரணமாக இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மீடியா, சோஷியல் மீடியா அல்லது மீடியா பார்க்கும்போது குறிப்பாக இந்த ரீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் செல்ஃபோனுக்கு எதிரானவர்கள் நம்ம. செல்ஃபோன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்ஸில் செல்ஃபோனும் ரொம்ப முக்கியமான கிஃப்ட். அதில் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பகிரலாம், போஸ்ட் பண்ணலாம், எழுதலாம், டைப் பண்ணலாம்,
நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ். அதை எப்படி யார் எந்த டிவைஸையும் யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் பொறுத்து தான் அது குட்டா பேடாங்கிறது அது டிட்டர்மின் ஆகுது. அப்படி ரீல்ஸில் வந்து ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கப்படுது அப்படின்னா, ரீல்ஸில் ஒவ்வொரு ரீல்ஸும் ஒவ்வொரு கான்செப்டில் போடப்படுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கான்செப்டில் போடுற ரீல்ஸும் ஒவ்வொன்றும் இப்படி 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 மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பார்த்துட்டே அந்த ஷார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அல்லது ரீல்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய நெகட்டிவிட்டி நிறைஞ்ச ரீல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நியூஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அப்போது டெலிவிஷனில் குறிப்பாக அதெல்லாம் ரீல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது நிறைய ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் ஒவ்வொரு மோட் ஆஃப் லைட்டிங் இருக்கும். லைட்டிங் வித்தியாசப்படும். ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் வந்து அதுக்கான கான்செப்ட் வித்தியாசப்படும். ஒவ்வொன்றும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில ரீல்ஸ் இருக்கும். சில ரீல்ஸ் வந்து சில ரீல்ஸ் நல்லாயிருக்கும். சில ரீல்ஸ் வந்து லைட்டிங் மாறும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளாஷிங் லைட்ஸ் இருக்கும். அது வந்து இன்னொரு லைட் வகையான ஸ்ட்ரோப் லைட்னு கூட சொல்லக்கூடிய மினு டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். அந்த மாதிரி லைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அந்த கண்ணுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்டுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக உடம்பு, அதாவது மனசை வந்து பாதிக்கும். அது உடம்பையும் பாதிக்கிற அளவுக்கு அது மாறும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது அதிகமான காரணமாக பேசப்படுகிற ஒரு நிகழ்வாக காரணமாக இருக்கிறதுனால ரீல்ஸை பற்றி சொல்கிறோம். அப்போது ஸ்ட்ரெஸ் அநேக வகை இருக்குது. கடன் பிரச்சனைகள், வீட்டில் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று ரீல்ஸ். அதில் ஏன்னு மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸோ யாரோ வந்து புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்களோ, அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா சொல்கிறதுங்கிறது ஒரு சும்மா போகிற போகிற சொல்லிட்டு போகிறது ஒன்று. அது இவ்வளோ காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை இப்போ இந்த வீடியோ நான் போட்டேன். ஒவ்வொரு டைப் ஆஃப் ரீல்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸு மாறும். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் மைண்டில், கண்ணில் இருக்கும். அது வந்து ஹார்ட்டுக்கு, உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். மனசில் பாதிப்பு ஏற்படுத்தும் போது உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட டாக்டர் எரிக் பர்கருடைய யூடியூப் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் சோஷியல் மீடியாவில். என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்து எதனால் அதிகமாக வருது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் போது கிளாட்டுன்னு ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போது கிட்டத்தட்ட 2000% அப்படிங்கிற அளவுக்கு பெர்சன்டேஜ் அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் ஆகுது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது, எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கிற, அதாவது சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கிற மனதை லகுவாக்குகிற விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னா மனசு லேசாயிரும், லகுவாயிரும். இந்த கொசு குத்துதுன்னு சொல்லாமல் கடிக்குதுன்னு சொல்கிறது, கையை கட்டின தூரத்தில் ஹார்ன் இருக்கும், ஹார்ன் அடிக்காமல் போகிறது, இதெல்லாமே மனுஷங்க வந்து சப்கான்ஷியஸாவோ அன்கான்ஷியஸாவோ ஈவன் கான்ஷியஸாக கூட பண்ணாமல் போகக்கூடிய, யோசிக்காமல் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் மிக முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இருக்கிறதே முக்கியமான விஷயங்கிறது தான் வந்து பர்சன் அல்லது பர்சன் அவருக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்படிங்கும்போது பர்சனாகவே சொன்னால் தான் எக்ஸாக்டாக இருக்கும். அவர் தான் கடவுளுங்கிற ஒருத்தரை வந்து நினைக்காமல் இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. என்ன தான் அதுக்கு டீவியேஷன்ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோ ட்ரை பண்ணலாம், அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா கடவுளோட சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், மனிதர்கள் பைபிள் சொல்லும்படி. அப்போ அவருடைய அந்த ப்ளக்கில் வந்து நம்ம வந்து கனெக்ட் ஆகிருந்தோம், அந்த ப்ளக் ஹோல்டரில் நம்ம கனெக்ட் ஆகிருந்தோம்னா தான் சார்ஜ் ஏறும். அப்பப்போ நம்ம சார்ஜ் போட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவரை பற்றி நினைக்கிறது, பைபிளை வாசிக்கிறது, பைபிள் சார்ந்த புத்தகங்களை வாசிக்கிறது, புத்தகம் வாசிப்பதில் வந்து ஆயுள் நாள் நீடுதுன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கடவுளை பற்றி பாடுவது, அவரை நினைத்து பாடுவது, அப்படிங்கும்போது நம்மளுடைய கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப சார்ஜபிளாக இருக்கும், ரீசார்ஜபிள். அந்த சார்ஜ் வந்து நம்மக்கிட்ட நினச்சி நிற்கும். அந்த பீஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற சார்ஜ் வந்து சமாதானங்கிறது நினச்சி நிற்கும். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அநேக இடங்களில் அதை அநேக விதங்களில் அநேக சமயங்களில் குறைக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு விஷயம் அதிகரிக்குதுன்னா கடவுளுடைய விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதனால் கடவுள் பைபிளில் சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து அவருடைய நுகம் வசனம் அப்படிதான் இருக்குது. அதாவது அவர் சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்னது, என்னுடைய நுகம் லேசானது. இந்த உலகத்தினுடைய வெயிட்டு, நுகம்னா யோக் அல்லது வெயிட்னு அர்த்தம். அவருடைய வெயிட் ரொம்ப லேசானது, ஆனால் உலகம் கொடுக்குற பாரம் ரொம்ப அதிகமானது. உலக உருண்டையோட வெயிட் அதிகம்.
ஆனால் வந்து சிலுவையினுடைய பாரம் வந்து ரொம்ப உலகத்தை உடனே கம்பேர் பண்ணும்போது கம்மி. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம் கொடுக்குறாரு. பாரம் இந்த சென்ஸ் வேதனையோ வலியோ அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஒவ்வொரு பாரங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு, கடமை கொடுக்குறாரு, அல்லது வந்து அவருடைய அன்பில் ஷேர் பண்ணக்கூடிய, பங்களிக்கக்கூடிய, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிசிபேட்டிங் கெப்பாசிட்டி கொடுக்குறாரு. அதை யார் எந்தெந்த வகையில் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறாங்க, காட்ஸ் வில் செய்கிறாங்கன்ற போது தான் அந்த பீஸ் வித் காடு, பீஸ் ஆஃப் காடு, அந்த உண்மையான பீஸ் வித் காடு, உண்மையான மன சமாதானம் வந்து நிரம்பி இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் குடும்பத்தில் நமக்கு கடவுளுடைய சமாதானம் உள்ளே இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ஸில் சமாதானம் இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு 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 இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய, கன்ஃபர்ம் பண்ணக்கூடிய, டீல் பண்ணக்கூடிய கிளாரிட்டி இருக்கும். சவுண்ட் மைண்ட், கிளாரிட்டி, கிளியர் மைண்ட் கொடுத்துருக்காருன்னு வசனம் இருக்குது பைபிளில். அப்படிலாம் இருக்கும்பொழுது தான் நம்ம பாடும்பொழுது, அவரை பற்றி பாடும்பொழுது, விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், நான் ஆடி பாடி மகிழ்வே, தினமாடி ஓடி துடிப்பே, நான் ஆடி பாடி மகிழ்வே, தினமாடி ஓடி துடிப்பே, நம் இயேசு ஜீவிக்கிறார். இந்த மாதிரி பாடல்கள் வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியுதோ தெரியலையோ, அதை வந்து நீங்கள் ஓன் லிரிக்ஸாக வச்சு கூட பாடலாம். நிறைய பாடல்கள் இருக்குது. அதாவது, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. அதனால பாடல்கள், புத்தக வாசிப்பு, ஜெப நேரம், கடவுள்கிட்ட அப்பப்போ அவருடைய நம்மளுடைய விஷயங்களை சொல்றது, பகிர்றது, கடவுள்கிட்ட சொல்றது, ப்ரேயர் மூலமா அவர்கிட்ட நம்ம சொல்றது, ஷேர் பண்றது, இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையான மனதை லேசாக்கக்கூடிய விஷயங்கள். அந்த கடவுளோட கனெக்டாக இருக்கும் பொழுது தான், கனெக்டடாக நம்ம இருக்கும் பொழுது தான் உண்மையான சமாதானத்தை உணர முடியும். அது நமக்கு வந்து ஸ்ட்ரெங்தனிங்காக இருக்கும்.